என்ன எதுக்குன்னு கூப்பிட்டீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பாடு பொங்கி தம்போமா. பாத்திரம்லாம் கொண்டு வந்திருக்கேன். எது சாணி சோறு திங்கவா? ஏன் சுரேஷ் இப்படி எல்லாம் பேசுத? இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா பிரியாணி கிண்டி தரேன். என்ன அன்னைக்கு நீங்க பண்ணதே போதுன்னு ஆளை விடுங்கண்ணே. பாபு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பா. கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இல்லை பணமும் இல்லை. போங்கண்ணே போங்க. ரெண்டு பேரும் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. கூடிய சீக்கிரம் நான் பார்ட் டைமா எங்கிட்ட சமையல் வேலைக்கு சேரதா போறேன். அப்போ என் சாப்பாடு நீங்க சாப்பிட வருவீங்க. உங்களை நான் மீஸ் கோச் சமையலுக்கு கூப்பிடுறவங்க ஆள்கள் ரொம்ப பாவண்ணே. பார்க்க தான் போறீங்க. கூடிய சீக்கிரம் நான் எங்கேயாட்டும் ஒரு இடத்துல சமையலுக்கு வேலைக்கு சேர்ந்து நான் சமைக்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணி நான் யாருங்கிறத நிரூபிக்க. ஆஃபீஸ்ல பாக்குறதே நல்ல வேலாத விட்டுறாதுங்க. பார்ட் டைமா கண்டிப்பா நான் சமையல் வேலைக்கு போவதான் போறேன். நாங்கன்ற பிரியாணியை சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாம் பாருங்க மயங்க போறீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா மயங்க தானே போறோம். என்னாச்சு இவருக்கு கோவம் ரொம்ப படுதாரு? பாவம் பிரியாணி கிண்டதுக்கு பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. நம்ம வேண்டானே டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்காக விசப்பரிச்சு எடுக்க முடியுமா? ஏற்கனவே அவருக்கு சாணி எழுதி போட்டு கிண்டனார எப்படியோ. சரி விடு, வா போவோம். வீட்டுல ஏதாட்டும் சமையல் பண்ணி வச்சிருப்பாவே. எனக்காட்டி இங்க சித்தி பண்ணி வச்சிருக்கோம். உனக்கு யாருன்னா பண்ணி வைப்பா? கன்சிகா நல்ல சமையல் பண்ணதாடே. உங்காட்டுல மழை என்னன்னு லூஸ் மாதிரி பேசாத பாபு. நீ நடத்தின உனக்கு அமையுது எனக்கு அமையல. ஏ போப்பா. உனக்கு மச்சம் இருக்குண்ணே. ஏ லூஸ் மாதிரி பேசாதடே. கல்யாண நாள் வாழ்த்துக்கள். தெரிசா வாமா. எம்மா மழை பெஞ்சிரும். தேச பிள்ளைய கூட்ட வந்துட்டால தங்கம் ஆச்சிட்ட வாங்க. பிள்ளை மெலிஞ்சி பேல இருக்கான், காத்தா இருக்கான். சாப்பாடு கொடுப்பாலோ மாட்டாலோ தெரியல. ஆமாம்மா நான் கொடுக்கவே மாட்டேன். அவனுக்கு வச்சுக்க எல்லா சாப்பாடையும் நானே தின்றுவேன். இல்ல பிள்ளை ரொம்ப ஒல்லியா இருக்காதான்னு சொன்னேன். ஏம்மா அது வளர வளர சாப்பிடாதுமா. பிள்ளைகளே அப்படித்தான். குழந்தையா இருக்கும்போது என்னதையோ திணிச்சல, கொஞ்சம் ஓடியாடா இருக்கும்போது சாப்பிடவே மாட்டேங்குது. நான் என்ன செய்யட்டும்? நீ வாமா உட்காருமா. ஏதாவது பேசிட்டு அடப்பா. செல்லம் தாத்தாட்ட வாங்க தாத்தாட்ட வாங்க. கடைக்கு போவோமா? மிட்டாய் வாங்குவோமா? இப்ப அவனுக்கு சாக்லேட் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்கப்பா. ரொம்ப இனிப்பு திங்க கூடாது, பூச்சி வரும். ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஒன்றும் வராதுமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க முனிஸ். இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுறதுக்கு சிவா வாரானா? இல்ல அவங்களுக்கு லீவு கிடைக்கலன்னு சொன்னாங்க. கனிமூன் போவலாம் உனக்கு லீவு கிடைக்கும். அம்மா அப்பா கல்யாண நாள் கொண்டாடா லீவு கிடைக்காது. சும்மா இருமா. என்ன அம்மா அப்பா திடீர்னு இந்த வருஷம் கல்யாண நாள்ல கொண்டாட போறீங்க? ஒரு வருஷமும் கொண்டாடாத ஆளுவல நீங்க. சும்மாதாம்மா. அவளும் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கா. நான் வேண்டாம் வேண்டான்னு தத்தி கழிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி இந்த வருஷம் கொண்டாடுவோன்னு என் மனசில் ஒரு ஆசை. ஒரேடியாக 30வது வருஷம் கொண்டாடலான்னு நினச்சேன். சரி 29 கொண்டாடிட்டு அடுத்த வருஷம் 30 கொண்டாடுவோம். கல்யாண நாள் கொண்டாடுறதுக்கான ஒரு அடையாளமும் இல்லையே வீட்டுல. வீடு இப்படி வெறிச்சோடி கிடக்கு. சாயந்தரம் தாம்மா. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ எப்போ போல பொங்கிக்கு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் தான் ஒரு பார்ட்டி கணக்காக வைக்கணும்னு இருக்கு. பார்த்துக்க நம்ம ஊர் மக்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கு. சொந்தக்காயவே யாரையும் கூப்பிடலம்மா. ஃபாதர் பெரியப்பா இருக்காங்க, பிரியங்கா அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிடலையா? ஃபாதர் அண்ணே சர்ச்சில் ஏதோ வேலைன்ட்டாரு. பிரியங்கா அம்மா அப்பா எப்பவும் போல வரமாட்டேன்ட்டாவ. சரி நம்ம ஏரி ஆளுவில் வச்சு பண்ணிடுவோம். ஓ மாமியாருக்கெல்லாம் சொல்லியிருக்கு வருமா அந்த கிழவி? தெரியலம்மா. விஜய் சாயந்தரம் வாரன் இருக்கான். ஆ சரிம்மா சரிம்மா. மருமோளே உங்கள் அம்மா இழிச்சக்க வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க மாமா. இன்னைக்கு இந்த கீதா நெட்டவெளி பங்கஜம் அவ கூட சுத்திட்டு தொப்பி மூஞ்சி சான்சராணி எல்லா அவளும் இன்னைக்கு செத்தாளுவோ. நல்ல ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஃபங்க்ஷன் வீடு கலக்கிட்டது. இது யாரு? 2 பேரும் ஆடிட்டு இருக்காவ. தெரிசா இது யாருமா? 2 பேரும் மெண்டல் மாதிரி ஆடுதாங்க. கீதாக்கா நான் தான் சும்மா ஏதாவது ஆட விடுவோமேன்னு எங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த வாட்டர் மில்லன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் நிறைய ரூபா கேட்கறதுனால இவர் அவருக்கு டூப்ளிகேட்டு அண்ணாச்சி மிலன். அண்ணாச்சி மிலனா? ஆமாக்கா. அவரே மாதிரி நிறைய தெருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஆடிட்டு கிடக்கு. இவர் பேரு பைனாப்பிள் ஸ்டாரா. 1000 ரூபா மட்டும் தான் கொடுத்தோம். 1 மணி நேரம் ஆடுவாராம். எனக்கெல்லாம் 100 ரூபா கொடுத்தாலே நான் 2 மணி நேரம் ஆடுவேன். 1000 ரூபாய் இந்த குண்டனுக்கு தேவையா? அது யாருமா சோப்பு கவுனு தொடைய போட்டு காமிச்சிட்டடக்கா? அதானே சுந்தரிக்கு டஃப் கொடுப்பா போல. அதுவாக்கா மோனிகா பட்லூர் நடிகை ஆடுவாள். அவளெல்லாம் ஆட கூப்பிட்டா கோடிக்கணக்கில் கேட்பா. அதனால இவ பேர் போனிகா. போனிகாவா? ஆமாக்கா இவ பேர் போனிகா. அதே மாதிரி கவுன் போட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. சும்மா நான் தாங்க சொன்னேன் ஃபங்க்ஷன் வச்சா ஏதோ ஒரு 2 பேரும் ஆடினதுனா நல்லா இருக்கும். நாங்க தான் நல்லா ஆடுவோம் மேம்மா. எதுக்கு ரூபாலாம் கொடுத்து ஆளை இறக்குத?
இருந்தாலும் ட்ரெண்டிங்கா இருக்கணும்லக்கா. இன்னும் 5 நிமிஷம் தான் ஆடுவாவோ, போயிருவாவ. பைனாப்பிள் ஸ்டார் கையில் ஒரு பைனாப்பிள் பழத்தை கொடுத்து விட்டு ஆட விட்டுருக்கலாம்னு நல்லா இருந்திருக்கும். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. அடுத்து என்னட்டி 3வது ஒரு பிள்ளை வந்து ஆடிட்டு கிடக்கா. இதுவாக்கா நாகினின்னு ஒரு சீரியல் ரொம்ப ஃபேமஸா உண்டு பாத்தீங்களா? அதுல வந்து பாம்பாட்டா ஆடுவா ஒருத்தி. அதெல்லாம் நம்மளால கூப்பிட்டு ஆட வைக்க முடியாதுலக்கா, ரொம்ப செலவாகும். அதனால பக்கத்து ஊர் ஆட்டக்காரி நாகாத்தா அவளைதான் கூப்பிட்டு ட்ரௌசரை போட்டு ஆட விட்டுருக்கு நாகினி டான்ஸ். ஒன்னொன்று ஒவ்வொரு தினசாதான் ஆடுது. ஆனால் நல்லா தான் இருக்குது, பார்க்க ஜாலியாக இருக்குது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நாகாத்தா டான்ஸ். எனக்கு பைனாப்பிள் ஸ்டார் டான்ஸ் சூப்பராக பிடிச்சிருக்கு. நல்லா ஆடுதாரு மண்டையா ஆட்டி ஆட்டி. என்ன அப்படியே பின்னோக்கி போறாவ? முடிஞ்சது நினைக்கேன்க்கா. கொடுத்த காசுக்கு இவ்வளவுதான் ஆடுவாங்கன்னு நினைக்கேன். நல்லா இருந்தது ஆட்டம். வாங்கம்மா வாங்க. தலைவரே காமாட்சியக்கா, கல்யாண நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. இந்தாங்க எங்களால ஏண்ட ஒரு சின்ன கிஃப்ட். அதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல வச்சுக்கிடுங்க. எல்லாரும் இருங்கம்மா. எல்லாம் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. எல்லாம் நல்லா இருந்து விரும்பி சாப்பிட்டு தான் போகணும். சரி 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 தலைவரே. நல்லா எல்லாரும் சாப்பிடுங்கம்மா. நல்லா வாங்கி சாப்பிடுங்க. நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பாடு செஞ்சதுக்கு 4 வயிறு வேணும் போலயே. நீதான் நல்ல குடியிருந்து தும்பிய தின்னு தின்னு. ஓ அளவுக்கு கிடையாதும்மா, ஓ அளவுக்கு கிடையாது. ஏங்க நான் போய் பரிமாறிட்டு வரேங்க. அதெல்லாம் அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க டி. நம்ம இதுக்கு பரிமாறணும், இருக்கட்டும். சும்மா இருங்க. வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் குறைச்சிதான் திம்பாவ. நம்ம தான் அள்ளி அள்ளி வைக்கணும். நான் போய் பரிமாறுவேன். நம்ம மருமவ முனிச பரிமாற சொல்லுவோம். அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள விடைஞ்சிரும். பேருக்கு மாதிரி நப்பா. சும்மாவா அவளுக்கு லெப்பன்னு பேர் வச்சிருக்காங்க. நானே போறேன். என் பொண்டாட்டி நல்லவள் ஆயிட்டாளா? இப்பதான் என்னுடைய வேலை ஆரம்பிக்க போகுது. எல்லாருக்கும் பேதி மாத்திரை போட போறேன். இதில் பழியாக போறது உமாலும் சேர்ந்துதான். வேற வழி இல்லை. ஏன்னா அவளுக்கு மட்டும் தனி சாப்பாடு கொடுக்க முடியாது. எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடணும். நல்லா அள்ளி அடிச்சு தின்னுங்க, நல்லா தின்னுங்க. கீதா நல்லா தின்னு, நல்லா தின்னு. சரிக்கா சரிக்கா. இந்த மாத்திரை கீதாக்கு. கலக்கு கலக்கு. இங்க நாங்களே எடுத்து திங்கோம். நீங்க எதுக்கு வந்து மடியில ஏறி நிக்கீங்க? நல்லா சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடுங்க. இந்த மாத்திரை நெட்ட வலிக்கு. நல்லா சாப்பிடுங்க. எவ்வளவு முடியுமோ அள்ளி அடைச்சு அப்பி தின்றுங்க. சே, இந்த அக்காவை போய் கல்ல கொண்டு அடிச்சிட்டோமே. எவ்வளவு பாசமா இருக்கு, பாவம் தக்கா. சரி பரவாயில்ல, இனிமே அந்த மாதிரி இந்த அக்காவை செய்யக்கூடாது. எவ்வளவு சாப்பாடு கொடுக்கு, அன்பா கவனிக்குது. பாவம் பாவம் பாவம். எனக்கு வயித்து பயங்கரமா கலக்குது. அடி, என்ன இப்படி கலக்குது? 2 வயதானு தின்றுருக்கேன். என்ன டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நிக்கீங்க? எனக்கு வயிற்ற கலக்குதுக்கா. எனக்கும் தான். அடைச்சி உட்காருங்க. சாப்பிடும்போது வயிற்ற கலக்குதா? காமச்சக்க பாத்ரூம் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். மண்டே 2 பிளந்துருவேன். நான் தான் முதல்ல போவேன். எல்லாத்துலயும் இந்த அக்கா போட்டி போட்டு தாமா ஓடுது. சை, இது சீக்கிரம் வந்துட்டு நிறைய சாப்பாடு இருக்கு, சாப்பிடுவாங்க. ஏன் இப்படி ஓடுதா கீதா? ஐயோ, அவசரம் தாங்க முடியலையே. நல்ல வேலை செய்து மாத்திரை. ஏக்கா என்னைய விடுங்கக்கா, நான் போயிருந்தேன்க்கா. தூரம் போமா, பக்கத்துல இருக்க அந்த பாத்திரமுக்கு போ. ஏக்கா அது குளிக்கிறதுக்கா. சும்மா அதுல போய் இருந்து வை. சரி, இப்படிலாம் பேசுது. தூ, கீதாக்கா சீக்கிரம் வாங்க கீதாக்கா, ப்ளீஸ்க்கா. சும்மா இருட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, வயிற்ற வலி தாங்க முடியலையே. இந்த அக்கா இப்படி செய்யுது, நான் என்ன செய்வேன்? கக்குஸ் போனவளவுல இன்னும் காணுமே. என்ன செய்தாலோ இழிச்சக்கா? தெரியலையம்மா. என்ன உமா நீ எந்திரிச்சிட்ட? கோதுமைக்கு சாப்பிட்டது பாவம் உமா. அவளுக்கு வயிற்ற கலக்கிட்டு போல. ஓமாக்கா போய் சாப்பிடுங்க. ஓமாக்கா போய் நல்லா இருந்து சாப்பிடுங்க. இருந்துட்டு வந்து சாப்பிடுவேமா. சாப்பாடு சாப்பாடுன்னு ஆளா பறக்கிறவோ 3 பேரும் ஓடிட்டாளுவோ. அவசரமா பாத்ரூம் போகணும். மண்டைய பேத்துருவேன். நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அடுத்து தான் போகணும். கீதாக்கா வந்திருக்கா? பஞ்சாயத்து தலைவர் இவ்வளவு பெரிய வீடு கட்டினாரே, ஒரு பெட்ரூம்ல பாத்ரூம் வச்சு கட்டினாரா? இப்படி கொல்லப்புறத்துல ஒரு நீவனு கண்ணே கண்ணு வச்சிருக்காரு. ஏய் பரதேசி பொம்பளை, கதவு திறப்பியா மாட்டியா? என்ன டீம் மரியாதை குறையுது. ஒரு பொம்பளை எவ்வளவு நேரம் தான் உள்ள போய் இருப்ப? வெளியே வாட்டி. ஓமே காடு, நீ டீ டீன்னு கூப்பிடுதா? அக்கான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுதா? கொஞ்சம் விட்டா வெளியே போயிரும். வந்து தொலை பொம்பளை. யாத்தே இவ்வளவு சண்டை புடியாது போல தெரியுதே. இந்த ஓரமா ஒதுங்கிருவோம். உமாக்கா எங்க போச்சு? சை கருமோ, இங்க போய் இருந்துகிட்டு இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்லை.
தலைவர் வீடு இன்னைக்கு நாரிரும் போல தெரியுதே. சுந்தரி நம்ம சாப்பிடாமலே உட்காந்துருக்க. இழிச்சக்கு நீங்க என்ன சாப்பிடல? எனக்கு நைட்டு சாப்பிட செமிக்காதுக்கா. ஒரு ஜூஸை குடிச்சிட்டு படுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் அதே பிரச்சனை தான். கறி கிரி தின்னா நைட்டே வயிற்ற கலக்கி விட்டுரும். அதான் ரோசனை பண்ணிக்கிட்டு திங்காம உட்காந்துருக்கேன். இவ்வளவு 2 பேரும் தப்பிச்சிருவாளோ போலயே. ஏன் அதெல்லாம் யோசிக்க கூடாது, கிடைக்கும் போது நல்லா தின்னுற வேண்டியதானே. வயிற்று பெரட்டுற மாதிரி இருக்குக்கா. கொஞ்சம் இருந்து போயிட்டு வந்துடுவேன். சம்திங் ராங். எல்லாரும் பாத்ரூம் போறாளவே. காமாச்சி எதுவும் கலந்துட்டாலோ? ஏன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வயிற்று கலக்குது? நான் சாப்பிடாம இருக்கிறது நல்லது போல. இம்மை இவ என்ன வெளியே நின்றுட்டு இருக்கா? இங்க என்ன இந்த பக்கம்? இடி அவரு ஒரு மாதிரி வலிக்கிட்டு பெரட்டுது. அதை லேசா பாத்ரூம் போயிட்டு வரலான்னு வந்தேன். முதல்ல போனது கீதா மூதேவி இன்னும் வரலக்கா. நானே பாருங்க வயிற்ற பிடிச்சிட்டு நிற்கேன். ஏ கடவுளே. அங்க பாருங்க உமாக்கா காட்டு பக்கம் ஒதுங்கின மாதிரி இது மண்ணுல போய் உட்காந்துட்டு. இம்மா எனக்கு வயிறு ரொம்ப கலக்குது டீ. நான் குண்டு பத்தியா என்னால ரொம்ப நேரம் அடக்க முடியாது டீ. இக்க என்ன படுத்துட்டீங்க? இக்க குண்டு ஒல்லியோ என்ன கதையோக்கா? குண்டு குண்டுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிடறான்னு பார்க்காதுங்கக்கா. நான் போன அப்புறம் தான் நீங்க போகணும். இப்போ அந்த அக்கா கொண்டெல்லாம் போட்டு பூலாம் வச்சுட்டு வந்து இப்படி கக்கூசில் வந்து பேரலுது அவளே. யாத்தாடி பங்கச்சக்காக்கு வலிப்பு வந்துட்டு. நல்ல வேலைப்பா. நீ கக்கூசுக்கு அடிச்சிட்டு சாவாம நான் இந்த பண்ணல ஒதுங்கிட்டேன். ஏக்கா வலிப்பு வந்த மாதிரிலாம் நடிக்காதீங்கக்கா. நான் வேணா அடுத்தவங்கள விட்டுருதாங்க. நீங்கள் செய்கிறத பக்கம் எனக்கு பயமா இருக்குக்கா. ஏம்மா அந்த அக்கா ஏன் இப்படி செய்யுது? எனக்கு பயமா இருக்க. ஏய் கீதா நாதாரி, இங்கே 2 உயிர் போயிரும். வாரியா வெளியே இல்லையா? நிற்கவே மாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டி. மரியாதையா வெளியே வா பொம்பளை. உன்னால இங்கே ஒரு உயிர் போகுது. இப்போ பாரு பங்கச்சக்கா கீழே உருண்டுட்டு ஒரு மாதிரி வெட்டி வெட்டி இழுக்கு. ஐயோ கடவுளே, சாரி பக்கச்சக்கையில வர முடியாது. ஃப்ரெண்டும் பாலுவ கக்கூசுக்கு அடிச்சிட்டு நாறுதாளுவ. என்ன மாதிரி மண்ணுல ஒதுங்க வேண்டியதானே. இது கீதா சனியம் வராதுன்னு நினைக்க. உள்ளேயே உறங்கிட்டு போல. ஏய் பொம்பளை வாரியா இல்லையா? வெளியே மந்தனா சங்க பிடிச்சி தூக்கிறேன். பேசாம இருட்டி. நம்ம அக்கா தரையில வெட்டி வெட்டி இழுக்கு. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம உள்ள என்னமா செய்த நீ? பங்கச்சக்கா என்னக்கா செய்யுது உங்களுக்கு? டீ எனக்கு ரொம்ப பவத்தை கலக்குது டீ. என்னால முடியல டீ. இங்க நீங்களும் அதே மாதிரி மண்ணில போய் ஒதுங்குறீங்களாக்கா? சும்மா இருட்டி. எனக்கு பயங்கரமா கலக்குது, இதுக்கு மேல இருக்கவே முடியாது, நான் போறேன். தலைவரே ஏதோ தப்பா இருக்கு. இன்னுமா சாப்பாட்டுல உப்பு எதுவும் இல்லையா? இல்ல தலைவரே, சாப்பிட்டவங்க எல்லாருமே கக்கூஸ் வருதுன்னு ஓடுறாங்க. நாங்க 2 பேரும் சாப்பிடல. எங்களுக்கு மட்டும் வயிற்று கலக்கல. சாப்பாடுல என்ன கலந்துருக்கு? என்னம்மா இப்படி கேட்க? குவார்ட்டர்ல இருந்து தான் நம்ம வாங்கிட்டு வந்தது. இன்னமும் நான் சமைச்ச மாதிரி இல்லாம பேசுத. எவ்வளவு புத்தியே இப்படித்தான். என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் நன்றியே கிடையாது. காமச்சுக்கு ஓவரா பேசாதுங்க சரியா? சாப்பிட்டு அவ்வளவு பேரும் வயிற்று கலக்குதுன்னு கக்கூஸ்ல போய் கிடக்காளுவ. என்ன நடக்குங்க? ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தாம்மா. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. இவ்வளவு சாப்பாட்டுக்கு சேர்த்தவளவோ 2 நாளா பட்டியா கிடந்திருப்பாளவோ. இன்னைக்கு சாப்பிடணும்னு அதான் சூட்டை கிடக்கிட்டு. தேவையில்லாம பேசாதுங்க காமச்சக்கா. சுந்தரி நீ கோவப்படாதட்டி. இரு நான் என்னன்னு பார்த்தேன். எல்லாருமே சாப்பிட்டு ஓடுதாங்க. இப்ப சாப்பாட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஹோட்டல்காரனுக்கு போன் அடிக்கேன். ஆமா என்னன்னு தெரியணும். அது எப்படி எல்லாத்துக்கும் வயிற்று கலக்கும்? ஏன் பங்குசக்கா என்ன ஆச்சு? அடுத்து நீ வேற வந்துட்டியா? இங்க பேரு நான் போய் பங்கஜாக்கா போய் அப்புறம் தான் நீ போகணும்னு சொல்லிட்டேன். நீ கடைசி தான் சொல்லிவிட்டேன். நீ எது டிராமா பண்ணி இந்த அக்கா மாதிரி உருண்டு உருண்டு விழுந்துடாத. டிராமாலாம் பண்ணிட்டு நெசமாலுமே ரொம்ப கலக்குதுட்டி. ஏய் கீதா பீடா வெளியே வருவியா மாட்டியா? அட கடவுளே, என்ன நடக்குன்னே தெரியலையே. இது ஒப்பேராது. 2 பேரா பேர வேண்டிதான். ஏக்கா நானும் வாரேன் உள்ள. இந்தா வந்துட்டேன். இவ்வளவு வேணும் 2 பேரும் உள்ள போய் கிடக்காளுவோ. ஏன் உள்ள வந்த போ வெளியே. ஏ கீதா பொம்பளை 1 மணி நேரமா உள்ள கிடக்க. நான் தான் வந்துட்டேன். ஐயோ கக்கூசுக்கு அடிச்சுக்கிற நிலைமை வந்துட்டே. இதுக்கு வீட்டுக்கே போயிருந்திருக்கலாமே. இந்நேரம் இவ்வளவு நேரம் உருண்டதுக்கு நான் வீட்டுக்கு போயிருப்பேனே. ஐயோ நல்லா பிடிஞ்சிட்டு எக்கா விடிஞ்சிட்டு எந்திரி. ஏக்கா என்னாச்சு? உள்ள என்ன டீ பண்ணீங்க? உறங்கிட்டீங்களா? ஆமாக்கா நாங்க 2 பேரும் அப்படியே மயங்கிட்டோம். இப்பயாவது எனக்கு கக்கூசை விடுங்கட்டி. போங்கக்கா போங்க. எல்லாரும் வந்துட்டீங்களாட்டி? என்னன்னே தெரியல, ஒரே வயிற்று கலக்குதுக்கா. என்னைய கல்ல கொண்டு அடிச்சல்ல கீதா. அதான் அவங்க எல்லாத்துக்கும் பேதி மாத்திரை போட்டேன். பேதி மாத்திரை. அட சனையும் பிடிச்சி போறவளை இது உன் வேலையா? உங்களை எப்படி பழி வாங்கின பார்த்தீங்களா? காமாச்சு என்ன இதெல்லாம்? இவ்வளவு என்ன கல்ல கொண்டு அடிப்பாராம், இவரு கேட்க மாட்டாராம். எப்படி பண்ண பார்த்தீங்களா? நட்டுல வச்சேன்னு பார்த்தீங்களா? லட்டுல வச்சேன். என்னைய நம்பி வந்த மக்களுக்கு நீ இப்படி பேதி மாத்திரை கலந்து விடுவியா?
இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. சி சாப்பாடு போட்டு அதில் இப்படி பண்றீங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எனக்கு முதல்ல சந்தேகமா இருந்தது, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. இம்மா எல்லாரும் மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பா? நீ எல்லாம் ஒரு தலைவரா? வாங்க எல்லாரும் போவோம்.